ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லாருக்கும் வணக்கம். நான் உங்கள் சுரேந்தர். இன்றைக்கி நம்ம சினிமா பெஞ்சில் பார்க்க போகிறது ஒரு ஹிந்தி படத்தோட ரிவ்யூ, அதாவது ஆசாத் அப்படிங்கிற ஹிந்தி படத்தோட மூவி ரிவ்யூ தான் பார்க்க போகிறோம். இந்த படத்தோட கதை என்னென்னு பார்த்தீங்கன்னா, 1920, அதாவது இந்தியாவை பிரிட்டிஷ்காரங்க ஆட்சி பண்ணிகிட்டு இருக்கும்போது அந்த ஒரு ஊர் மட்டும் ஒரு குறுநில மன்னர்களால் ஆட்சி செய்யப்படுகிறது. அதில் அவங்க ஒரு கிராமத்தையே பிடிச்சிருக்காங்க. அதில் கிராமத்தில் அவங்களுக்கு கொடுமை நடக்குது. இதை காப்பாற்றுற ஒரு போராளியாக யார் வரான்னு பார்த்தீங்கன்னா அஜய் தேவ்கன் இருக்கார். அந்த அஜய் தேவ்கன் ஒரு கட்டத்தில் அவரையும் கொண்டுறாங்க. அவரோட குதிரை இருக்குது. அந்த குதிரை அந்த ஊரில் ஒரு இளைஞன் நம்ம ஹீரோ அவர் அந்த குதிரையை வச்சுட்டு அந்த குதிரை இவரையே சுற்றி வருது. இவரை சுற்றி வந்ததுக்கப்புறம் இதில் அந்த புரட்சியில் அந்த ஊரை காப்பாற்றினாரா, என்ன பண்ணார் அப்படிங்கிறது தான் இந்த படத்தோட கதை. இந்த படத்தை எடுத்த டைரக்டர் பார்த்திங்கன்னா ஒரு பெரிய டைரக்டர் தான். அவர் ராக்கான், அதுக்கப்புறம் கை போச்சு, அதுக்கப்புறம் பத்ரிநாத் போன்ற வெற்றி படங்கள்லாம் எடுத்தவர். ரொம்ப எக்ஸ்பெக்டேஷனோட இந்த படத்துக்கு வந்தால், இந்த படத்தை 1920 எடுத்ததோடு சரி, அந்த குதிரைக்கும் அந்த ஹீரோவுக்கும், அந்த அஜய் தேவ்கனோட அக்கா பையன் தான் இந்த படத்தோட ஹீரோ. அவருக்கோசரம் தான் இந்த படத்தில் ஒரு கேமியோ ரோல் பண்ணியிருக்காரு அஜய் தேவ்கன். அவரையும் கொண்டு வர்றாங்க. அதுக்கப்புறம் இந்த பையனை சுற்றி தான் போகுது. இந்த குதிரைக்கும் அந்த பையனுக்குள்ள கெமிஸ்ட்ரி காட்டவாயா இந்த படம் அப்படிங்கிற மாதிரி ஆயிடுச்சு. இந்த படத்தை பார்த்திங்கன்னா மிகப்பெரிய டிசாஸ்டர் மூவியாக தான் ஆக போகுதுன்னு தோணுது. ஏன்னா இந்த பையன் ஹீரோங்கிற பையன் மெட்டீரியல் பார்த்திங்கன்னா ஒரு நல்ல இன் ஃப்யூச்சர் வரக்கூடிய நல்ல ஒரு ஜென்ரேஷனில் வர ஹீரோவுக்கு பக்காவான பர்சன். பட் ஆனால் இந்த கதை செட் ஆகலை. இந்த டைரக்டர் ஏன் இந்த கதையை எடுத்தார், இதில் ஏன் அஜய் தேவ்கன் நடித்தார் அப்படிங்கிற மாதிரி தான் இந்த படத்தை இருக்குது. இந்த படத்துக்கு சினிமா பெஞ்ச் கொடுக்குற மார்க் பார்த்திங்கன்னா 2 out of 5 தான். ஏன்னா அந்தளவுக்கு ஒரு சுவாரஸ்யமானது எதுவுமே கிடையாது. இந்த படத்தில் வேறு ரவீனா டண்டன் ஹீரோ இருக்காங்களா, அவங்களோட பொண்ணும் இந்த படத்தில் ஹீரோயினாக நடிச்சிருக்காங்க. அந்த பொண்ணு அவ்வளோவா பர்ஃபார்மன்ஸ்லாம் ஒன்றும் கிடையாது. இந்த படத்தில் பர்ஃபார்ம் பண்ணுறது என்னென்னா, அந்த ஆசாத்துங்கிற பேர் அந்த குதிரைக்கு இருக்குது. அந்த குதிரை தான் இந்த படத்தில் பர்ஃபார்மன்ஸ் பண்ணதை தவிர மற்ற எல்லா பர்ஃபார்மன்ஸும் டல்லாக தான் இருக்குது. இதுக்கு ஆடியன்ஸ் ரியாக்ஷன்ஸ் பார்த்திங்கன்னு வச்சிங்க, இப்போ தாங்க முடியலடா சாமி அப்படிங்கிற மாதிரி தான் ஆடியன்ஸோட ரியாக்ஷன் இந்த படத்துக்கு. இந்த படம் கண்டிப்பாக வாட்ச் பண்ணுறதுக்கு எனக்கு டைம் இருக்குது. இப்போ ஏதாவது பண்டிகை போனோம்னா, நம்மளுக்கு ஃபங்க்ஷனுக்கு போனோம்னா என்ன சாப்பாட்டில் ஏதாவது ஒரு எக்ஸ்ட்ரா ஒன்று வைப்பாங்க. அது நம்மளுக்கு பிடிக்கலனாலும் வச்சுட்டாங்கன்னு சாப்பிடுவோம். அது மாதிரி தான் இந்த படத்தை உங்களுக்கு பிடிக்கலனாலும் என்ன பண்ணுங்கள், பிடிச்சா கட்டாயம் இருந்தது பார்க்கணும் அப்படின்னா பார்க்கலாம். மற்றபடி இந்த படத்தில் ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான எலமெண்ட் எதுவுமே கிடையாது அப்படின்னு தான் சொல்லணும். இதே மாதிரி மற்றொரு வீடியோவில் உங்களை சந்திக்கும் வரை உங்களது விடைபெறுவது உங்கள் சுரேந்தர். நன்றி, வணக்கம், பாய்.